ஹலோ லெவல் ஸ்டூடெண்ட் 11th மேக்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் மினிட் வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட்டாக வந்து பார்த்தோன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சாப்டர்லேயும் ஒரு 9 சம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மை கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து 4லேருந்து 5 5 மார்க் அட்டன் பண்ணலாம். சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் யாராக இருந்தால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா கலாம் கல்வி மெயின் இருக்கும். ஸோ சாப்டர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 சம் கொடுத்துருக்கேன். இந்த 9 சம்மை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஒரு 5 மார்க்ஸ் ஷோர் அட்டன் பண்ணலாம். சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 சம்மு கொடுத்துருக்கேன். இந்த 13 சம்மையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் வர அதிக வாய்ப்பு இருக்குது. தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது நேப்பியர் ஃபார்முலா வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க. அந்த வாட்டி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த ப்ரூவ் தட் கொசைன் ஃபார்முலாவும் அதிகமாக இந்த வாட்டி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா டெல் ஏபிசி ப்ரூவ் தட் அந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற எல்லா சமையும் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 5 5 மார்க்குமே 5லேருந்து 7 5 மார்க் கூட அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈஸியாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 7 5 மார்க் அட்டன் பண்ணலாம். டஃபாக கேட்டாலே 5 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ அது போல் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற எந்த ஒரு சம்மே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 7 சம் தான் கொடுத்துருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப கோல்டன் சம் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுலேருந்து கொஸ்டின் மிஸ் ஆகாது. கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் ஷோராக வரும். ஸோ சாப்டர் 6ல் வந்து பார்த்தோன்னா இந்த சம் எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிங்க. இந்த சம் அந்த சம் பார்க்குறீங்க. இதில் கொடுத்துருக்க எல்லா சம்முமே போட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு 9 சம் தான் கொடுத்துருக்கேன் சாப்டர் 6ல். சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்ம் இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அதுவும் அந்த தேர்ட் சம் வரும் அப்படியே வாய்ப்பு இருக்குது. தேர்டும் 5த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ஒரு 3 மார்க் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த 3 மார்க் 7th சம்மாக இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற சம்மை நல்லா கோத்ரூ பண்ணிங்க. ஸோ 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா வெக்டர் அல்ஜிப்ரா இதோட கண்டினியூஸ் தான் வந்து பார்த்தோன்னா 12th படிப்பீங்க. ரெண்டுமே 7th சாப்டர் 8th சாப்டர். இந்த வெக்டர் அல்ஜிப்ராவில் இருக்கிற எல்லா சம்முமே போட்டு பாருங்கள். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் 9 சம் தான் கொடுத்துருக்கோம். இதுலேருந்தும் பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும் வெறும் 5 சம் அந்த லிமிட்டட் சம்மையாச்சும் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். 10th சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 12 சம் கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பாக போட்டு பாருங்கள். 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் வரும். ஸோ அதனால் இந்த 11th சாப்டர் எந்த ஒரு சம்மே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொடுத்துருக்கிற சம் எல்லாத்தையும் கீழே வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இதோட PDF வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிங்க. 13 சம் தான் கொடுத்துருக்கோம் 11th. 12th சாப்டரில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதிக சம்ஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா 12th ரிப்பீட்டடாக 5 மார்க்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் 12th சாப்டர் இருக்கிற எந்த ஒரு சம்மே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் நினைக்கிறா போல் மேக்ஸில் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் படிச்சுட்டு இதில் இருக்கிற கொஸ்டின் ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸில் கன்ஃபார்ம் பாஸ். இது வரைக்கும் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட மேக்ஸில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதை லாஸ்ட்டாக போடணும்னு நினச்சி இப்பயே போட்டேன். ஸோ யூஸ் பண்ணிங்க. ஆல் த பெஸ்ட்.